இன்றைக்கி இந்த வீடியோவில் இங்கிலீஷ், அதாவது ஒர்க்கிங் பிளேஸ், அதை நம்ம ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, அந்த பிளேசஸ்லாம் நம்ம பேசக்கூடிய சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு, குட் மார்னிங் சார், ஐ ஹோப் யூ ஆர் ரெடி ஃபார் பிஸி டே. அதாவது ஒரு மேனேஜர்கிட்ட ஒரு மேனேஜரோட அசிஸ்டன்ட் பேச போகிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட குட் மார்னிங் சார்னு சொல்லிவிட்டு இன்றைக்கான பிஸி டேக்கு நீங்கள் ரெடி ஆகியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். We have a team meeting at 10 AM to discuss the new project. அதாவது 10 மணிக்கு நமக்கு டீம் மீட்டிங் இருக்குது. எதுக்காக அப்படின்னா நியூ ப்ராஜெக்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதை தான் இந்த சென்டென்ஸ் சொல்லுது. We have a team meeting. நமக்கு டீம் மீட்டிங் இருக்குது at 10 AM 10 மணிக்கு காலையில் to discuss the new project அப்படின்னு சொல்கிறது. I have prepared the preparation slide for you. அதாவது மீட்டிங் அப்படின்னா சும்மா நார்மலாக பேசிக்க மாட்டோம். நம்ம ஒரு மீட்டிங் ஸ்லைட், அதாவது ப்ரிப்ரேஷன் ஸ்லைடுன்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம பிபிடியை ரெடி பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணி போட்டு ப்ரொஜெக்டரில் கனெக்ட் பண்ணி நம்ம ஸ்க்ரீனில் காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதை தான் நான் உங்களுக்காக ப்ரிப்ரேஷன் ஸ்லைட் ரெடி பண்ணியிருக்கேன், ஐ ப்ரிப்பேர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் தட் யூ ஹாவ் அதுக்கப்புறம் உங்களுக்கு லன்ச் மீட்டிங் இருக்குது. யார் கூட? மார்க்கெட்டிங் டீம் கூட மதியம். அதாவது அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு லன்ச் மீட்டிங்னால் என்னென்னா சாப்பிட்டுக்கிட்டே ப்ராஜெக்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அதனால் மார்க்கெட்டிங் டீம் கூட உங்களுக்கு மதியம் லன்ச் மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மேனேஜர் அவங்களுக்கான அப்டேட், அதாவது மேனேஜரோட அசிஸ்டண்ட் வந்து அவங்களுக்கான அப்டேட் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். ஆஃப்டர் தட் வி ஹாவ் அ லன்ச் மீட்டிங் வித் எ மார்க்கெட்டிங் டீம் அட் நூன். அதுக்கப்புறம் மேனேஜர் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் என்ன? வாட் நெக்ஸ்ட் ஆஃப்டர் த லன்ச். டின்னர் டைமில் தான் டின்னர்னு சொல்லுவாங்க, லன்ச்னு சொல்லுவாங்க, பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லஞ்சுக்கு அப்புறம் என்ன? சரி, ஓகே, அந்த மார்க்கெட்டிங் டீமோட மீட்டிங் முடிஞ்சிச்சு. லஞ்சுக்கு அப்புறம் என்ன ஒர்க் இருக்குது, அதாவது என்ன பிளான் இருக்குதுன்னு கேட்பாங்க. அதுக்காக யூ ஹாவ் அ கான்ஃபரன்ஸ் கால் அட் 2 PM வித் யர் பார்ட்னர்ஸ். கம்பெனி அப்படின்னாலே கண்டிப்பாக பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. நமக்கு 2 மணிக்கு கான்ஃபரன்ஸ் கால் இருக்குது. கான்ஃபரன்ஸ் கால்னால் சும்மா ஃபோனில் கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பேச மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு வே ஆஃப் அப்ரோச் இருக்கும். எப்படி அப்படின்னா, கம்பெனி அப்படின்னாலே கண்டிப்பாக ஜூம் மீட்டிங் இல்லைனா கூகுள் மீட், இது 2ல் பேசிக்குவாங்க. அதை தான் ஐ வில் மேக் ஷுர் தட் த வீடியோ லிங்க் இஸ் செட்டப். ஐ வில் மேக் ஷுர் த வீடியோ லிங்க் இஸ் செட்டப் அப்படின்னா வீடியோ லிங்க் ஒன்று இருக்கும். அது அவங்களுக்குலாம் சென்ட் பண்ணால் தான் அந்த லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே வருவாங்க. அதனால் நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். வீடியோ லிங்க் செட் பண்ணதுக்கப்புறம் ஐ வில் மேக் ஷுர் த வீடியோ லிங்க் இஸ் செட்டப். வீடியோ லிங்க் செட்டப் பண்ண உடனே நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேனேஜர் ரிப்ளை பண்ணுறாரு, சவுண்ட்ஸ் குட், ஐ வில் நீட் டு ப்ரிப்பேர் ஃபார் தட். நான் வந்து அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும். சூப்பர், அதாவது எக்ஸலண்ட், சூப்பர், நைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் சவுண்ட்ஸ் குட் அப்படிங்கிறது. இது ஒன் டைப் ஆஃப் ஃப்ரேசல் வெர்ப். சவுண்ட்ஸ் குட், ஐ வில் நீட் டு ப்ரிப்பேர் ஃபார் தட். நான் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஜஸ்ட் லெட் மீ நோ இஃப் யூ நீட் எனிதிங் எல்ஸ் ஃபார் தட். அந்த ப்ரிப்ரேஷனுக்காக ஏதாச்சும் தேவை அப்படின்னா எனக்கு தெரியப்படுத்துங்க, என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஜஸ்ட் லெட் மீ நோ அப்படின்னா எனக்கு தெரியப்படுத்துங்க. இஃப் யூ நீட் எனிதிங் எல்ஸ் ஃபார் திஸ், உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அதுக்கு தேவை அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். கண்டிப்பாக ஒர்க் போகிற எல்லா பர்சன்ஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ போடுவேன். உங்களோட வே ஆஃப் சப்போர்ட்க்கும் நீங்கள் சொல்கிற சஜஷனுக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.